என் கேள்வி, உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்க வழியா பேசுறீங்க? உங்க அப்பா கிட்ட நீங்க பேசுறதுக்கு ஏன் இன்னொரு சிஸ்டர் கிட்ட சொல்லி அவங்கள பேச வைக்கிறீங்க? ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபாதர். உங்க அப்பாவை பத்தி நான் தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். மேல இருக்கிற டாடி அவருடைய குமாரனை அனுப்பிச்சு, அந்த குமாரன் வழியாக அவர் நம்ம கண்டு, அவருடைய சந்ததியை கண்டு அவர் பெற்றெடுத்ததுனால ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் என்கின்ற வார்த்தைக்கு இப்பதான் மீனிங் வருது. புத்திர சுவிகாரத்தின் ஆவினா அவருடைய கீழ்ப்படிதல்னால அப்பாவுக்கு செல்ல பிள்ளைகளா நீங்களும் நானும் ஆயிருக்கிறோம். நம்மளுடைய கீழ்ப்படிதல்னால கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல்னால. அதுதான் வாயை திறவாத ஆட்டுக்குட்டியை போல அவர் நின்னாரு. ஏன்னா உங்களை என்னையும் கண்டுதான். உங்களுடைய அழுக்கான கந்தையோ உங்களோட நற்கிரியையோ நீங்க என்ன பண்ணாலும் ஆண்டவர் உங்களை எப்படி பாப்பாருன்னா குமாரனுடைய பலி வழியாக தான், அவருடைய ரத்தத்தின் வழியாக தான் பார்த்து விட மாட்டாரு. என் பையனுடைய ரத்தம் இருக்கிறனால இவனை எப்படி ஆசீர்வதிக்காம இருக்க முடியும்? இவன் எப்படி மன்னிக்காம இருக்க முடியும்? இவனை எப்படி உயர்த்தாம இருக்க முடியும்? ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல அறிவு. அவர் ஏன் சொன்னாரு, நானே வழியும் நானே சத்தியமா இருக்கிறேன். இந்த வழி எங்க தெரியுமா லீட் பண்ணுது? நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த வழி பரலோகத்துக்கு லீட் பண்ணுது. பரலோகம் செகண்ட் தான். இந்த வழி ஃபர்ஸ்ட் எங்க லீட் பண்ணுதுன்னா அப்பா கிட்ட லீட் பண்ணுது. இயேசு கிறிஸ்து வந்ததே அப்பாவோட ஹார்ட்டை புரிஞ்சுக்கோ. அப்பாவோட ஹார்ட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஏன் மழை பெய்யலன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஏன் மழை பெய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஏன் சோகமா இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கலன்னு தெரியும். எனக்கு கல்யாணம் நடந்து ஏன் குழந்தை பிறக்கலன்னு தெரியும். நான் காத்திருந்தோம் ஏன் ஆசீர்வாதம் வர மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். மேல இருக்கிற அப்பாவை புரிஞ்சுக்கிறப்போ. ஏன்னா அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கிறது. He is a giver of good gifts. நன்மையான ஈவுகளை தருகிற ஒரு நல்ல அப்பா. அவர் நன்மையான ஈவுகளை தருகிறதா அவருடைய சுபாவம்னா நீங்க அவரை பத்தி புரிஞ்சிருந்தா தான் தெரியும் ஏன் நான் கிஃப்ட் வராம இருக்குன்னு.